எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன். திருவண்ணாமலை மண்ணில் ஆண்மை இருந்தா திறனி இருந்தா பாமக நிக்க வச்சு வன்னியர்கள் வெற்றியை கொடுத்துருங்க பார்க்கலாம். இந்த ஏவா வேலுவை திருவண்ணாமலை மண்ணில் எதிர்த்து அப்படின்ற ஒரு பெரும் சவாலை நேற்று ஏவாவேலு அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு திருவண்ணாமலையில. அந்த கூட்டத்தில் இது மட்டும் பேசல, பாமகவுடைய செயல்பாடுகள், பாமகவுக்கு அமைச்சர் பதவியே மந்திரி பதவியே நாங்க தான் பிச்சை போட்டோம் அப்படின்னு பேசினது. இதை தாண்டி வல்லாள மகாராஜன் வன்னியருடைய முப்பாட்டனா இருந்தா ஏவாவேலுடைய முப்பாட்டை திருவண்ணாமலையுடைய ராஜகோபுரத்தை கட்டியிருக்கான்றத நானும் பேசுவேன் அப்படின்ற விஷயமும். அதை தாண்டி நான் இங்க இருக்கிற திருவண்ணாமலை மண்ணில் தரணிவேந்தன் எம்எல்ஏ அப்புறம் செய்யார் ஜோதி எம்எல்ஏ வரைக்கும் நான் உருவாக்கின ஆட்கள். இதற்கு முன்பாக 5 முறை திருவண்ணாமலையோடைய மக்களவை எம்பியா ஒரு வன்னியர் தான் இருந்தார் அப்படின்ற பல உருட்டுகளை உருட்டி விட்டுருக்கிறாரு. அந்த உருட்டுகளுக்கும் அந்த விஷயங்களுக்கும் நாம சில புரிதல்களை நம்ம மக்களுக்கு, குறிப்பா திருவண்ணாமலையில் இருக்கிற வன்னியர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பேச வந்திருக்கோம். இந்த சம்பவம் வெளியான பின்னாடி ஒட்டுமொத்த பாமக சார்ந்தவர்களும் வன்னியர்களும் காலையில இருந்து ஏவாவேல போட்டு பொழக்காத விஷயமே கிடையாது. இணையதளத்துல போட்டு அவ்வளவு தூரம் பொழந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் திருவண்ணாமலையில இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இவர் சில செக்மேட் வச்ச மாதிரி அவருடைய உணர்வுகளை கிளப்பிட்டு இருக்கிறாரு. இது ஒரு விதத்துல நல்லதுதான். ஆக்சுவலி இந்த விஷயத்தை ஏன் ஏவாவேலு தொட்டிருக்கிறார் அப்படின்னா, அண்ணன் மூனி ராமதாஸ் அவர்கள் எல்லா மக்களையும் சந்திக்கிற ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. பல ஊர்களுக்கு போறாரு, பல மாவட்டங்களுக்கு போறாரு. அப்படி போகையில அனைத்து விஷயத்திலையும் குறிப்பாக திமுகவை ஒழித்து கட்டியே தீரணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்படி திருவண்ணாமலை மண்ணுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்தாரு. திருவண்ணாமலை மண்ணுக்கு வந்த பின்னாடி திருவண்ணாமலை மண்ணுல இருக்கிற ஏவாவேலை பற்றி அவ்வளவு தூரம் பல உண்மைகளை சொல்லிட்டாரு. அந்த உண்மைகளை சொன்னதுனால எங்க வன்னியர்கள் எல்லாம் நீ மேல ஏமாறாம நம்மளுக்கு ஓட்டு போடாம நிறுத்திடுவாங்களோ அப்படின்ற பயத்துல தான் நான் இத்தனை வன்னியர்களுக்கு நல்லதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு மேடையில சொல்லியிருக்கிறார். குறிப்பா ஒரு பாமக தனிச்சு நிக்க முடியுமா? தைரியம் இருந்தா பாமக திருவண்ணாமலை மண்டல தனிச்சு நிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதே கேட்கிறேன். திமுக தன்னுடைய வாழ்நாள்லே 25 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டுல இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, தன்னுடைய வாழ்நாள்ல தனிச்சு நின்றா சரித்திரமே கிடையாது. நான் கேட்கிறேன், நான் ஏவாவேலு அவர்கள் கிட்ட பாமக பார்த்து தனிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, நாங்க சொல்றோம் உண்மையாக நீங்க எல்லாம் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னா எந்த ஒரு கூட்டணியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மட்டும் தனிச்சு நிக்க சொல்லுங்க. தைரியமானவர்கள், மிகப்பெரிய திறம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, வெற்றி தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தனிச்சு நில்லுங்க. தனிச்சு நின்று அதற்கப்புறம் சவாலை கொடுக்கலாம். பாமக ஏற்கனவே பல நேரங்கள்ல தனிச்சு நின்று இருக்கு அப்படின்றதையும் சொல்றோம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கு மந்திரி பதவியிலிருந்து அமைச்சர் பதவி வரைக்கும் திமுக தான் பிச்சை போட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும், பாமகவுக்கு மந்திரி பதவி பிச்சை போட்டது திமுக தான், அதை நேரிருந்து நான் பார்த்தவன். ஏன் அன்புமணியா முதல் மக்களவை உறுப்பினரா மாத்தின ஆட்களை நானும் ஒருத்தன் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டி வச்சிருக்கிறாரு. அந்த உருட்டுக்கான பதில் என்ன அப்படின்னா, 2006 திமுக 90 சீட்டோட மைனாரிட்டியா இருக்குது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துகிட்டு கலைஞர் தவியும் தவிக்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல, குப்புறப்படுத்திக்கிட்டு அல்றாரு. அவருடைய அழுகை எங்க போய் நிக்குது அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக ராமதாஸ் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தே தீரணும், நாங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் எங்க பின்னாடி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அவ்வளோ பெரிய ஒப்பாரிய வைக்கிறாரு கலைஞர் அவர்கள். அந்த நேரத்துல செய்திகள்ல போய் பார்த்தாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏவாவேலு அவர்களுக்கும் தெரியும். தைலாபுரத்துல இருந்து தைலம் வந்தாதான் நான் தூங்குவேன் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்ன கதையெல்லாம் இருக்கு. எப்படி 2006 அதற்கு அப்புறம் தான் நிபந்தனையற்ற விஷயத்த பாமக 18 எம்எல்ஏக்கள் வச்சிருந்து கொடுத்த பின்னாடி தான் நாங்க போட்ட பிச்சையால தான், பாமக போட்ட பிச்சையால தான் திமுகவில் அன்னைக்கு ஆட்சியை அமைக்க முடிஞ்சது. அதற்கான விஷயமாகத்தான் மந்திரி பதவியை தூக்கி கொடுத்தீங்க. சும்மா ஒண்ணு போற போக்குல மந்திரி பதவியெல்லாம் தூக்கி கொடுக்கலன்றத ஏவாவேலு அவர்கள் அறிவீர்கள். இருந்தும் இவ்வளவு பெரிய பொய்ய பேச வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் வன்னியர் மக்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தைலாபுரத்துல இருந்து தைலம் வந்தாதான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னது உங்க தலைவர் ஐயா கிடையாது.
பாமக கிடையாது. புரியுதுங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்களேன். நாங்க பேசணும் அப்படின்னா எங்க போய் மூச்சை வச்சுப்பீங்க? சரி, வல்லாள மகாராஜன் வந்து வன்னியருடைய முப்பாட்டனாக இருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வல்லாள மகாராஜனுக்காக திருவண்ணாமலை கோயிலை கட்டி இவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில, உலக புகழ்பெற்ற ஒரு கோயிலை கட்டியிருக்காங்களே, திருவண்ணாமலை மண்ணுடைய வந்து மிகப்பெரிய பெருமையா நிக்கிற வல்லாள மகாராஜனுக்கு ஒரு சிலைய எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? இவர் தான் வந்து திருவண்ணாமலை மண்ணுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. ஏன் சொல்றீங்க அப்படின்னா, அன்புமணி அவர்கள் பேசுறாங்க. அன்புமணி அவர்கள் வந்து தட்டி எழுப்புறாங்க. திருவண்ணாமலை வன்னியர் சமூகத்தை சார்ந்த அனைவரையும் வந்து தட்டி எழுப்புறாரு. அவருடைய பேச்சால, அவருடைய வரலாற்று விஷயத்தால சொல்லி அந்த மக்களை வந்து எழுப்புறாரு. செஞ்சிக்கோட்டை வந்து வன்னியர்கள் திருவண்ணாமலை வந்து நம்ம தான் கட்டணும், நம்ம பாட்டம் தான் கட்டணும், தெரிஞ்சுக்குங்கடா, தெரிஞ்சு வந்து நம்ம எல்லாம் வந்து இப்படி இருக்கலாமா அப்படின்னு அந்த சமூகத்தை வந்து தட்டி வந்து எழுப்புறாரு. இந்த விஷயம் தான் வந்து இவருக்கு இடிக்குது. என்னடா திடீர்னு வந்து இதெல்லாம் பேசுறாங்க, வல்லாள மகாராஜனை பத்தி பேசுறாங்க, காடவராயனை பத்தி பேசுறாங்க, செஞ்சிக்கோட்டை வந்து வன்னியர்கள் வந்து பேசுறாங்க. ஐயோ, இனிமேல் வந்து வன்னியர்கள் இழுத்து கொண்டார்கள் அப்படின்னா நமக்கு வந்து வேலை இல்லாம போயிடுமே அப்படின்னு ஏவவேலுக்கு வந்து துக்கம் தொண்டையை அடிச்சுக்கிச்சு. நான் அதையெல்லாம் தாண்டி சில விஷயத்தை கேட்கிறேன். ஏவவேலு அவர்கள், நீங்க வந்து ஒரு பஸ் கண்டக்டரா இருந்தீங்க, எம்ஜிஆர் மீது வந்து மிகப்பெரிய பற்றுதல் ரசிகரா இருந்தீங்க. அதுக்கு பின்னாடி வந்து எம்ஜிஆருடைய மன்றங்கள் வந்து சேர்ந்தீங்க. அதுக்கு பிற்பாடு எம்ஜிஆர் மீது வந்து இருக்கிற பற்றால எம்ஜிஆர் அவர்களோட வந்து பயணப்பட ஆரம்பிச்சீங்க. பயணப்பட்டு 72ல இருந்து வந்து 97 வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களோட வந்து அந்த கட்சியோட இருந்தீங்க. அதற்கு பிற்பாடு திமுகவுக்கு வந்து தாவிட்டீங்க. திமுகவுக்கு தாவின பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிக்கு வந்து விசுவாசமா இருக்கிறீங்க. அது உங்களுடைய நிலைப்பாடு. திருவண்ணாமலை மண்ணை பத்தி பேசுறீங்களே, திருவண்ணாமலை மண்ணுல வன்னியர்களுக்கு வந்து என்ன விஷயத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்க. என்ன விஷயத்தை வந்து என்ன முன்னேற்றத்தை வந்து கொடுத்துருக்கீங்க? என்ன அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க. படைவீடு சம்புவராயர்களுடைய மண், சம்புவராய மன்னர்களை பற்றி அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கு. அந்த மண்ணுக்கும் அந்த மண்ணுடைய வந்து மக்களுடைய மிகப்பெரிய வந்து விஷயமா இருந்த படைவீட்டுல வந்து ஏதாவது ஒரு மணிமண்டபத்தை வந்து அறிவிச்சிருக்கீங்களா? ஒரு சிலையை வந்து வச்சிருக்கீங்களா? வன்னியர்களுக்கு நாங்க நல்லது பண்ணிட்டோம், வன்னியருடைய பெருமையை நாங்க தான் வந்து சொல்றோம், திமுக தான் எல்லாம் பண்ணுது அப்படின்னு உருட்டுறீங்களே. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுடைய விஷயத்துக்கும் என்ன அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்கீங்க? தரணிவேந்தனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? தரணிவேந்தனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வந்து லிங்க் எங்களுக்கு தெரியாதா? மறைந்த வந்து வேணுகோபால் கவுண்டருக்கும் வந்து உங்களுக்கும் இருந்த லிங்க் எங்களுக்கு தெரியாதா? நாங்க கேட்கிறோம். இதெல்லாம் நாங்க பேசினா யார் வந்து பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வன்னியர் மக்கள் தான் வந்து திருவண்ணாமலை மண்ணுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட மக்கள். அந்த மக்களை ஏமாத்தி தான் 2 நாயுடு, அதாவது வந்து உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறீங்க. 3 பேர் வந்து முதலியார்கள் இருக்கிறாங்க. 5 தொகுதி வந்து உங்ககிட்ட போயிடுச்சு. மீதி இருக்கிற வந்து 3 தொகுதியில யாரு யாரு 2 வந்து ரிசோர்ட் தொகுதி. அதில் ஒரே ஒரு தொகுதி தான் வந்து உண்மையான வன்னியர். தரணிவேந்தன் அவர்களை பற்றி நாங்க சொல்ல வேண்டிய விருப்பம் கிடையாது. நீங்க சொன்னாலும் சொன்னனால வந்து அவரு உங்களோட சேர்ந்தவர். புரியுதுங்களா? அதை நான் வெளிப்படையா சொல்ல விருப்பம் கிடையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல திருவண்ணாமலை மண்ணுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட மக்கள் யாரு? வன்னியர்கள். அப்படியாப்பட்ட வன்னியர்கள் இருந்து வன்னியர் மக்கள் வந்து இருந்து என்ன பயன்? ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ. வன்னியர்களை வந்து ஏமாத்தி வன்னியருடைய ஓட்டுக்களை வாங்கி வன்னியர்களுக்கு பட்டநாமம் சாத்துற வேலையில வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஏவாவையில் வந்து திருவண்ணாமலை மண்ணுல பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேல் அந்த விஷயத்தை வந்து வன்னியர்கள் உணர்ந்து இனிமேல் வந்து திமுக வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து இவருக்கு வந்து பொங்கிட்டு வருது. நாங்க திமுக என்னென்ன நல்லது தெரியுமா பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கோம். 4 வருஷமா 10.5% வந்து வன்னியர்கள் கொடுக்க துப்பு கிடையாது. நீங்க எல்லாம் வன்னியர்களுக்கு வந்து நல்லது பண்றீங்களா? திமுக வந்து நல்லது பண்ணியிருக்கோம். என்னங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வன்னியர்கள் வந்து முட்டாள்களாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. வன்னியர்களுடைய அதிக மக்கள் தொகை இருக்கிறத ரிசர்வ் தொகுதியா மாத்திட்டீங்க. 2 தொகுதி, வந்தவாசி 1, செங்கம் 1. அதற்கு பின்னாடி வந்து இருக்கிற 5 தொகுதியில வந்து 3 தொகுதி வந்து நீங்க, மீதி இருக்கிற 2 தொகுதியில வந்து வன்னியர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. ஜெயிச்சாதான், ஜெயிக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன 8 தொகுதிக்கு வந்து பெரும்பான்மை மக்களா இருந்துகிட்டு 2 தொகுதியை கொடுத்துட்டு பெரும்பான்மை சமூகமா இருக்கிற மைனாரிட்டி ஜாதிகளா இருக்கிற நீங்களும் முதலியார்களும் வந்து மிகப்பெரிய விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வன்னியர்களை நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா?
அதை நினைச்சாதான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வியப்பின் சரித்திர குறியீடாவே வந்து இருக்கு. புரியுதுங்களா? தன்றாமட்டு மண்ணுல வந்து நீங்க முதல் முறை எம்எல்ஏ ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் வன்னியர்கள். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. வன்னிய மக்களுடைய வந்து விஷயங்களுக்காக என்ன வந்து செஞ்சிருக்கீங்க? திருவண்ணாமலை மண்ணுக்கு ஒன்னும் பண்ணது கிடையாது. என்ன பண்ணிருக்கீங்க? உங்கள் சமூகத்தை வளர்த்திருக்கீங்க. உங்கள் சமூகத்துக்கு வந்து இருக்கிற அனைவருக்கும் வந்து பல விஷயங்களை உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதா? திருவண்ணாமலை நகர்ல வந்து எத்தனை பேர் வந்து கோடீஸ்வரர்களாக உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? எத்தனை கோடீஸ்வரர்கள் வந்து வன்னியர்கள் வந்து திருவண்ணாமலை மண்ணுல திருவண்ணாமலையில இருக்காங்க, நீங்க காட்டுங்களா, கை காட்டுங்களா. உங்களால் வன்னியர்களால் ஓட்டு வாங்கி வந்து கோடிகள்ல வந்து கூச்சிட்டு இருக்கீங்களே, ஓட்டு போட்ட வன்னியர்கள் வந்து எத்தனை பேர் கோடீஸ்வரன் நீங்க கை காட்டுங்களா. வன்னியர் மக்களை ஓட்டுகளாக மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு வன்னியர் மக்களை வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரவன் போறவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு திருவண்ணாமலையில வல்லால மகாராஜருக்கு வந்து ஒரு சிலை நிறுவ முடியல. அங்க இருக்கிற நம்மளுடைய பாட்டன் வந்து அர்த்தநாரீஸ்வரர்மாவுக்கு ஒரு மணிமண்டபம் வந்து கட்ட முடியல. படைவீட்டு மண்ணுல வந்து ஒரு மணிமண்டபமோ சம்பூராய மன்னர்களுக்கு வந்து ஒரு சிலையை வந்து அமைக்க முடியல. ஆனா வன்னியருடைய வாக்குகளை வாங்கி வந்து வன்னியர்களை ஏமாத்துற வேலையில ஈடுபடுற இவர்களை வந்து வன்னியர் சமூகம் ஓட்டு போறதை நினைச்சு பார்க்கும் போதுதான் வன்னியர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள் ஜாதியா வந்து இருக்குன்னு நினைச்சு பார்க்கும் போது அவ்வளவு கோபம் வந்து எழுது. இனிமேலாவது வந்து வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும், எவனுக்கு ஓட்டு போடணும், எவனை நாம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற சிந்தனையை வந்து முதல்ல வன்னியர்கள் வளர்த்துக்குங்க. அந்த விஷயத்துக்காகத்தான் அன்புமணி அவர்கள் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நேரடியாக வந்து தன்னுடைய நடைப்பயணத்துல சந்திப்பு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால வன்னியர்கள் இனிமேல் நீங்க திருந்தல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? என்ன நாம சொல்லனா சொல்லிக்கிட்டு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். சவால் விடுறாரு. வல்லால மகாராஜரை பற்றியும் வந்து பேசுறாரு. வன்னியர்கள் வந்து என்னாலதான் வந்து மிக பெருசா இருக்காங்கன்னு பச்சை பொய்ய வந்து சொல்றாரு. இதற்கும் வந்து வன்னியர்கள் மானோ ரோசம் சூடு சொரணை விட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு தான் அதெல்லாம் கிடையாது. இருந்திருந்தா வன்னியர்கள் தான் வந்து திருவண்ணாமலை மண்ணுடைய மிகப்பெரிய அதிகார மையமா மாறி இருக்கும். வன்னியர் தான் வந்து ஒரு அமைச்சரா வந்து இருந்திருப்பாரு. சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குத்தான் நம்மளுக்கு துப்பு கிடையாது. வன்னியர்களுக்கு துப்பு கிடையாது. வன்னியர்களுக்கு வந்து ஓட்டு போடுற எண்ணமும் கிடையாது. கண்டவனுக்கு ஓட்டு போற எண்ணம் தானே வந்து நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டவன் பூரா வந்து நம்மள இளனமா தான் பேசுவான். நம்முடைய வரலாறுகளை வந்து இளனமா தான் பார்ப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நம்மளுக்கு எப்போ புத்தி வந்து எப்போ சூடு சொரணை வந்து எப்ப நாம வந்து ஒன்னா நிக்க போறோமோ தெரியல. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.